Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் 30 வெட்டி பகுதியில் தாழ்வாக சென்ற மின்கம்பி பேருந்தின் மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரன், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நேரிட்டது? உயிரிழந்த பெண் யார்? விவரங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் 30 வெட்டி பகுதியில் தாழ்வாக சென்ற மின்கம்பி பேருந்தின் மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் 30 வெட்டி பகுதியில் பேருந்தின் மீது மின்சாரம் பாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் குமரன், விவரங்கள். நிச்சயமாக சார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இளம்பெண் அகல்யா. இவர் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் மாலை அணிந்து மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு பேருந்து மூலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த 30 வெட்டி பகுதியில் டீ குடிப்பதற்காக பேருந்தை சாலையோரம் நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட பேருந்தின் மேற்கூரையின் மீது மின்கம்பி உரசியதால் மின்சாரம் முழுவதும் பேருந்து முழுவதும் பாய்ந்துள்ளது. இந்த நிலையில் பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்காக கம்பியை பிடித்த அகல்யா என்ற இளம்பெண் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனை அடுத்து அகல்யாவின் உடல் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மேல்மருத்தூர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக பேருந்தில் பயணித்த இளம்பெண் உயிரிழந்ததை உடன் சென்ற பக்தர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரன்.